அருமை பெரியவர்களே, அன்பு தாய்மார்களே, எழுச்சியோடு இங்கு வருகை புரிந்திருக்கின்ற இளைய சமுதாயமே, உங்கள் அனைவரையும் இங்கே இன்றைக்கு சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நமது நாடாளுமன்ற தேர்தலும் நாம் எதிர்பார்த்தபடி சட்டமன்ற இடைத்தேர்தலும் வந்துவிட்டது. உங்களது சட்டமன்ற உறுப்பினர் அம்மா அவர்களின் வேட்பாளராக இங்கே போட்டியிட்டு உங்களால் வெற்றி பெற செய்தவர். அந்த நல்ல மனிதரை பழனிசாமிக்கு ஆட்சி தொடர வேண்டும் என்று பொதுச் செயலாளரும் நானும் சொன்ன காரணத்தினால் வாக்களித்தவர். எதிர்த்து வாக்களித்த பன்னீர்செல்வம் இருக்கார், நம்ம பதவி பன்னீர்செல்வம், அவரை துணை முதலமைச்சர். ஆனா இவங்க எல்லாம் பதவி நீக்க செஞ்சிருக்காங்க. ஆனா முற்பகல் செய்யின் பிற்பகல் தானே வரும்னு சொல்லுவாங்க. அரசன் நன்று கொன்றால் நின்று தெய்வம் நின்று கொள்ளும் சொல்லுவாங்க. கெடுவான் கேடு நினைப்பான்னு சொல்லுவாங்க. இந்த பழனிசாமி வசமா வந்து மாட்டிக்கிட்டாரு. இப்ப இத்தனை நாள் இவங்களை தாங்கி பிடிச்ச மோடி இன்னைக்கு ஊசலாடிட்டு இருக்காரு. இனிமே மோடி இல்ல, அவங்க டாடி வந்தாலும் இவங்களை காப்பாற்ற முடியாது. தேர்தல் வந்துட்டு ஒரு 7 தொகுதியில ஜெயிக்கலன்னா அண்ணன் பழனிசாமி பன்னீர்செல்வம் மூட்டையை கட்டிட்டு ஊருக்கு போக வேண்டியதுதான். போய் அங்க ஊர்ல போய் சக்கரை வியாபாரத்தை தொடங்க வேண்டியதுதான். பன்னீர்செல்வம் பால் வியாபாரத்தை தொடங்க வேண்டியதுதான். பில்கேட்ஸ் மாதிரி ஒரு இதை மாட்டிட்டு வந்திருப்பாரு நம்ம ஊருக்கு. தலையெழுத்துக்கு அற்பர்களுக்கு வாழ் வந்தால் அர்த்த ராத்திரியில் கொடை கொடுக்கிற மாதிரி. என்ன மைக் பர்மிஷன் கொடுக்கல? வண்டியில மைக் இல்லையா? இங்க பேசுறவங்களுக்கு காது இல்லையா? அதாவது தமிழ்நாட்டை பாலைவனமாக்கணும்னு திட்டம் போட்டு மோடி தமிழ்நாட்டை இந்த வேதாந்தா மாதிரி கம்பெனிக்கு ஸ்டெர்லைட் ஆலை ஓனர் இருக்காங்க பாருங்க, அது மாதிரி கம்பெனிக்கு வித்து பண்ணணும்ட்டு இங்க காவிரி தண்ணியை திறந்து விடாம பண்ணாங்க. நமது பகுதியில் விவசாயத்தை பாதிக்கிற மாதிரி திட்டங்கள் கேட்டா மீத்தேன் எடுக்கிற, ஹைட்ரோ கார்பன் எடுக்கிற, 8 வழிச்சாலை போடுற அப்படின்னு. அதோட அதையெல்லாம் நீ நீதிமன்றம் வரைக்கும் போய் தடை வாங்கியாச்சு. ஆனா மத்திய அமைச்சர் ஒருத்தர் நிதின் கட்கரின்னு வர்றாரு பாருங்க, கட்கரின்னு அவர் சொல்றாரு, நாங்க அந்த திட்டத்தை கொண்டு வந்தீங்க, நீங்க ஆட்சியில இருந்தா தானே அந்த திட்டத்தை கொண்டு வர போறீங்க. மக்கள் விரும்பாத எந்த திட்டத்தை யார் கொண்டு வந்தாலும் அவர்களை ஆட்சியை விட்டு இறக்குவோம் என்பதுதான் தமிழ்நாட்டு மக்களின் ஒரே எண்ணம். அப்புறம் அவர் இன்னொருத்தர் ராகுல் காந்தி வந்தாரு, நீட் தேர்வுலாம் வேணாங்கிறீங்க வேணான்னு. நம்ம மேகதாதுல அணை கட்டக்கூடாத கர்நாடகாவில் சொல்லுங்கன்னா அதை பத்தி வாயை திறக்க மாட்டாரு. காரணம் கர்நாடகாவில் ஓட்டு விழுவாது அவங்களுக்கு, தமிழ்நாட்டில் ஒன்றும் கிடையாது தெரியும். ஸ்டாலின் கூப்பிட்டாருன்னு வேற வழி இல்லாம வந்துட்டு போயிட்டு இருக்காரு. எதுக்கு சொல்றேன்னா, இந்த தேசிய கட்சிகள்லாம் இந்த நேஷனல் பார்ட்டில 1 நம்பர் ஃப்ராடு பார்ட்டி தமிழ்நாட்டை ஏமாத்துறதுக்கே இருக்காங்க. அவங்க நியாயமான நம்ம கோரிக்கைகளை கூட செய்து தராதவர்கள் இந்த தேசிய கட்சிகள். நம்ம ஒன்றும் சிரோனை எங்களோட சேர்த்து விடுன்னு கேட்கல. நம்ம கேட்கறது எங்களுக்கு தண்ணீர், எங்க உரிமையை கொடுங்க, காவிரி தண்ணீரை கொடுங்க. அது மாதிரி ஏழை கிராமப்புற மாணவ மாணவியர் +2 முடிச்சதும் அவங்களுக்கு போய் நீட் தேர்வில் சென்ட்ரல் போர்டு சிலபஸ் வச்சு அப்படி எழுத முடியும். கிராமப்புற மாணவ மாணவியர்லாம் எங்க போய் ட்ரைனிங் எடுக்க முடியும், எங்க கோச்சிங் கிளாஸ் போக முடியும். அதனாலதான் அம்மா வந்து கவுன்சிலிங் வச்சு சேர்த்தாங்க. இப்ப நம்ம ஊர் கிராமத்தில் உள்ளவங்க மெடிக்கல் காலேஜ் காம்பவுண்ட் பக்கம் கூட போக முடியாம பண்ணிட்டாரு மோடி. அம்மாவுடைய ஆட்சி அம்மாவுடைய ஆட்சின்னு சொல்ற பழனிசாமி, அம்மா எந்த திட்டத்தை எல்லாம் தமிழ்நாட்டில் தடுத்தாங்களோ எல்லா திட்டத்தையும் இந்த பழனிசாமி மோடிக்கு சல்யூட் போட்டு வரவேற்றிருக்காரு. காரணம் மோடியை பாய்ச்சிட்டா ஜெயிலில் பிடிச்சி போட்டுருவாருங்கிற பயம்தான். நம்மளை பிடிச்சி போட்டு பார்த்தாங்க, முடிஞ்சிச்சா? இது வீரம் சரிதமன். இங்க போய் ஜெயிலுக்கெல்லாம் பயப்படுவோமா? நம்ம ஜெயிலுக்கு போயிட்டு வந்து ஆர்கே நகர்ல அவங்கள ஓட விட விரட்டிட்டாங்க ஆர்கே நகர் தொகுதி மக்கள். மோடி ரெட்டலையை கொடுத்தான்னா எடுத்துட்டு வந்தான்னா அது அம்மாட்ட இருந்தான்னா வெற்றி சின்னம், தலைவர்கிட்ட இருந்துச்சுன்னா வெற்றி சின்னம். இந்த துரோகிகள்கிட்ட எல்லாம் பழனிசாமி பண்ணி சொல்லிட்டு இருந்தா அது என்னது? அதனாலதான் ஆர்கே நகர்லயே திமுக டெபாசிட் காலி ஆனிச்சு.
இவங்களும் காலியா இருக்கிறது 6000 ரூபாய் இப்ப கூட 2000 ரூபாய் கொடுத்தாங்கன்னு சொன்னாங்களா? கொடுத்தாங்களா? அதாவது நம்ம எல்லாம் தொண்டர்களையும் மக்களை நம்பி இருக்காங்க. பணத்தை ஒண்டிதான் கல்லாப்பட்டிகளை நம்பிதான் இருக்காங்க. ஏதோ பணத்தை எல்லாம் உங்களுக்கு கொடுத்து உங்களை விலைக்கு வாங்கல. உங்க விலை வந்து 2000 ரூபாயா? 2000 ரூபாயா? நீங்க 2000 ரூபாய் கொடுத்து உங்களை வாங்கிடலான்னு ஆர்கே நகர்ல வீடு வீடா போய் 6000 ரூபாய் கொடுத்தாங்க. என்ன நகர செயலாளர் ஆர்கே நகர்ல 6000 ரூபாய் கொடுத்தாங்களா இல்லையா? அவர் மைக் வைக்கல, ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காரு, வேற ஒண்ணும் இல்ல. இப்ப வந்து என்னன்னு தெரியல, ரொம்ப ரொம்ப நிறைய பழனிசாமி வந்து அவங்க ஊர்ல தோட்டத்தை எல்லாம் வித்துட்டு வந்து அவங்க ஊர்ல உள்ள கரும்பு தோட்டத்தை அவங்க தாத்தா காலத்து தோட்டத்தை வித்துட்டு வந்து இங்க 2000 ரூபாய் கொடுத்துருக்காரு. தெரியும் இதெல்லாம் எங்க இருந்து வந்துச்சுன்னு. அவங்க நினைச்சா ஒரு வீட்டுல மோடி சொன்னார்ல 15 லட்சம் ஒருத்தர் வக்கி 15 லட்சத்தை பழனிசாமி பன்னீர்செல்வம் நினைச்சாலே போட்டுற முடியும். நம்மளெல்லாம் இன்னும் 2000 ரூபாய் கொடுத்தவங்களெல்லாம் விலைக்கு வாங்கலாம் நினைச்சு எனக்கு சொன்னாங்க. நம்ம அது பார்லிமெண்ட்ல 300 ரூபாயா? ஆனா அது பை எலெக்ஷன் நடக்கிறதுல 2000 ரூபாய் உங்க விலையெல்லாம். ஒரு ஓட்டோட விலை 2000 ரூபாய். 2000 ரூபாய் கொடுத்து விலைக்கு வாங்கிடலாம். ஏன்னா 6-7 தொகுதியில ஜெயிக்கலன்னா கடையை மூடிட்டு போக வேண்டியதுதான். பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க பழனிசாமி கம்பெனி, அவ்வளவுதான். தயவு செய்து நீங்கள் யோசித்து ஆர்கே நகர் மக்கள் போல வாக்களிக்க வேண்டும். தமிழ்நாட்டு நலன்களை மீட்டெடுக்க, தமிழ்நாட்டிலே உள்ள விவசாயிகளின் நலன்களை மீட்டெடுக்க, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தர, அதுபோல அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுடைய அனைத்து கோரிக்கைகளையும் நிறைவேற்றி தர, நமது தனியார் நிறுவனங்கள்ல வேலை பார்க்கிற ஊழியர்களுக்கு சொந்தமா வீடு வாங்கணுங்கிற கனவு இருக்கும். அதை நிறைவேற்றி தர்றதுக்கு தான் நம்ம அரசாங்கமே வீடு கட்டி அவங்களுக்கு வட்டி இல்லா கடனாக 20 ஆண்டு தவணையில கொடுப்போம் நம்ம தேர்தல் அறிக்கையில சொல்லியிருக்கோம். அது மாதிரி அரசு ஊழியர்கள் எந்த ஊர்ல வேலை பார்த்தாலும் 100 பேருக்கு மேல இருந்தாங்கன்னா அங்க வந்து குடியிருப்புகள் கட்டி தருவோம் என்று சொல்லியிருக்கோம். அது மாதிரி இளைஞர்களுக்கு அவசியம் வேலை வாய்ப்பை உருவாக்கி தரணும். ஏன்னா மோடி வந்து வருஷத்துக்கு 2 கோடி பேருக்கு வேலை வாங்கி தரணும் ஏமாத்திட்டு போயிட்டாரு. இப்ப இந்தியாவில் வேலை இல்லா திண்டாட்டம் கடந்த 50 ஆண்டுகள் அதிகமா இருக்கிறது மோடியோட ஆட்சியில தான். ஆனா அந்த இளைஞர்களுக்கு உண்மையா நம்ம உழைத்து வேலை வாய்ப்பை உருவாக்கி தர வேண்டும். நெசவாளர்கள் பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும். அதுபோல மீனவர்கள் பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும். வியாபாரிகள் ஜிஎஸ்டியில மாட்டிக்கிட்டு முழிக்கிறாங்க பாவம், அதெல்லாம் சரி பண்ணணும். அது மாதிரி இந்த மைக்ரோ ஸ்மால் இண்டஸ்ட்ரின்னு சொல்லுறோமே, சிறு குறு தொழிற்சாலைகள்லாம் மூடிட்டாங்க மோடி வந்ததுக்கு அப்புறம். இப்ப அதெல்லாம் திறக்க வச்சு 6 லட்சம் பேர் இன்னைக்கு வேலை வாய்ப்பு இல்லாம 6 லட்சம் குடும்பம் ரோட்ல நிக்குது. இதெல்லாம் நான் ஏதோ பொய்யா மோடி எடுத்து பேசுறேன், உண்மை உங்களுக்கு தெரியுமில்ல இதெல்லாம். அது மாதிரி ராகுல் காந்தி வந்து என்ன பண்ணிட்டு போறாரு, நம்ம ஊர் காவிரி தண்ணியை கூட திறந்து விடுறேன்னு சொல்ல மாட்டாரு. அங்க கர்நாடகால வந்து அவங்க காங்கிரஸ்காரங்க காவேரி மேலாண்மை வாரியமே அமைக்க விட மாட்டார் ராகுல் காந்தி ஜெயிச்சான்னு பிரச்சாரம் பண்றாங்க. ஆனா இங்க வந்து அதை பத்தி பேசாம போறாரு. அதனாலதான் சொல்றேன், தயவு செய்து தேசிய கட்சிகளை நம்பி ஏமாறாமல் தமிழ்நாட்டின் உரிமைக்காக போராடுகின்ற அம்மா வழியிலே போராடுகின்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும். நம்ம எம்எல்ஏவை அநியாயமா பதவி நீக்க செஞ்சதுக்கு அவங்கள டெபாசிட் காலி பண்ணணும். இவரை மாபெரும் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யலாம். நல்ல மனிதர், அமைதியானவர், நேர்மையானவர், யாருடைய பிரச்சனைக்கும் தேவையில்லாம நில அபகரிப்பு வேலைக்கு போக மாட்டாரு, கட்ட பஞ்சாயத்துக்கு போக மாட்டாரு. ரொம்ப டீசென்டான ஒரு எம்எல்ஏக்கள்ல ஒருத்தர் அவரு. அனாவசியமா கூட இந்த 2 வருஷத்துல அனாவசியமா கூட வந்து என்ன கிட்ட ஒண்ணு கேட்க மாட்டாரு. அந்த அளவுக்கு நியாயமா நடந்துக்கக்கூடிய உங்களுக்கு தெரியும். நான் ஏதோ ஓட்டு வாங்கினுங்கிறதுக்காக சொல்லல. நம்ம கோதண்டபாணி அவர்களை பத்தி உங்க கட்சியில உள்ளவங்களுக்கும் பொதுமக்களுக்கும் நல்லாவே தெரியும். அவரை மாபெரும் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற சொல்லலாம். அது மாதிரி நம்ம பாராளுமன்ற உறுப்பினர் வேட்பாளர் முனுசாமி உட்கார்ந்துருக்காரு, அவரையும் மாபெரும் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யணும். ஒரே நிமிஷம். நமது மாமல்லபுரத்தில் நவீன வசதியுடன் பேருந்து நிலையம் வேண்டும். மாமல்லபுரத்தில் 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சை பிரிவுடன் கூடிய மருத்துவமனை வேண்டும். திருப்பூரில் சார்பு நீதிமன்றம் வேண்டும். திருப்பூரில் தீயணைப்பு நிலையம் வேண்டும். திருக்கழுக்குன்றத்திற்கு பாதாள சாக்கடை திட்டம் வேண்டும். திருப்பூர் தொகுதி மக்கள் பயன்பெறும் வகையில் பாலாற்று குடிநீர் திட்டம் வேண்டும்.
கடற்கரை பகுதியில் வசிக்கும் மீனவ மக்களை பாதுகாக்கும் வகையில் தூண்டில் வளைவு வேண்டும். மீனவ மக்கள் அதிகம் வசிக்கும் பகுதிகளில் அடிப்படை வசதி செய்து தரப்பட வேண்டும். திருப்போரூர், நாவலூர், தையூர், தாளம்பூர், சிறுச்சேரி, கேளம்பாக்கம் ஆகிய பகுதிகளில் கடல்நீரை குடிநீராக்கும் திட்டம் விரிவாக்கம் செய்யப்பட வேண்டும். சர்வதேச சுற்றுலா பயணிகளையும் ஈர்ப்பதற்காக வேளச்சேரி வரை உள்ள பறக்கும் ரயில் திட்டம் மாமல்லபுரம் வரை நீட்டிக்கப்பட வேண்டும். நெம்மேலியில் மீன்கள் பதப்படுத்தி சேமித்து வைப்பதற்காக குடிநீர் கிடங்கு அமைக்க வேண்டும் ஆகிய கோரிக்கைகளை நிறைவேற்றித்தர நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் நமது பரிசுப்பட்ட சின்னம். பரிசுப்பட்ட சின்னத்திலே வாக்களித்து அருமை சகோதரர் கோதண்டபாணி அவர்களை மீண்டும் வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் உங்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஒரே நிமிஷம் அவரை அழைச்சிட்டு வந்துடுறேன். ஒரே நிமிஷம். என்னது எங்க ஒரு சவுண்ட், அங்க ஒரு போட்டி பிரச்சனை. நமது காஞ்சிபுரம் பாராளுமன்ற தொகுதியின் வேட்பாளர் அருமை சகோதரர் முனுசாமி அவர்களை நீங்கள் நமது பரிசு பெட்டகம் சின்னத்திலே வாக்களித்து மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே அவரை வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் பணிவன்போடு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.